யாரையாவது லவ் பண்றேன். யார்? முடியுமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறத நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் வந்து உங்கள்கிட்ட ஆப் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க் ப்ரெஸ் ஒரு ஷேர் ப்ரெஸ் வச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஷேர் ப்ரெஸ் இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புக் மார்க் ப்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் நான் வந்து கீழே வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து இம்போர்ட் பண்ணி புக் மார்க் ப்ரெஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். அது மேலே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா கொஞ்சம் லிரிக் வந்து ஆட் பண்ணி அதுக்கு எஃபர்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் டபுள் புக் மார்க் செட் பண்ணிடுறேன். கரெக்டாக 16:09 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ இது இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண சொன்னால் கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். எஃபெக்ட் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் இமேஜ் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஸ்டார்டிங் இமேஜ் மட்டும் நம்ம வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற வாசி நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் ஃபில் கம்பல்சரி செலக்ட் பண்ணாமல் ஆஃபில் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். நியூவாக வரவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு புக் மார்க்கில் வச்சிங்க. புக் மார்க்கில் வச்சு இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் பார்த்தா நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறது இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஒன்று நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி நம்ம வீடியோவில் ஜூம் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கட் ஆப்ஷனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஷேகர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17:03 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி இதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. ஷேகர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17:23 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சின்ன சின்ன இமேஜில் ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22:22 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் கிடையாது எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32:04 இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேகர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:11 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 24:23 30 இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 29:07 ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு 34:07 வெரி எஃபெக்ட் கரெக்டாக ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்கிற 3 லேயர் அப்படியே நீங்கள் லேயர் காப்பி போட்டு காப்பி 3 கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லேயராக பார்த்தீங்கன்னா இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்மால் லேயருக்கு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இங்கே இருக்கிற இமேஜுக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் இமேஜ் இருக்கும். இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற இமேஜுக்கும் நீங்கள் அதே சேம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு
ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து லாஸ்ட் சைடு செக் பண்ணிட்டு மேலே சைடுக்கு மேலே யாராக கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடு செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.